என நாளும் பேச வந்த கண்மணியே, வள்ளலே எங்கள் வாழ்வு இதயக்கனி, எங்கள் இதயக்கனி, இதயக்கனி. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. என்றும் நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே. என்று நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என வாழ்ந்து வரும் மாண்புமிகு அம்மாவினுடைய எளிய தொண்டரான என்னை ஏற்றுக்கொண்ட உங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊர் அறிந்த உண்மை. நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊர் அறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊர் அறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. மாண்புமிகு அம்மாவுடைய நல்லாட்சியில் கடந்த 5 வருடங்களில் 260 கோடி ரூபாய் செலவில் பல்வேறு பணிகள் நடைபெற்றிருக்கின்றது. சாலை பணிகள், தெருவிளக்குகள், மின்சார வசதி, குடிநீர் வசதி, கழிவுநீர் செல்லக்கூடிய வசதி, மழைநீர் செல்லக்கூடிய வசதி என பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. மாண்புமிகு அம்மா அவர்களுடைய ஆட்சி காலத்திலே தான், அதாவது 91-96 ஆண்டிலிருந்து இதனால் வரை பார்த்தால் ராயபுரத்தில் எண்ணற்ற கணக்கில் அடங்காத பணிகள் நடைபெற்றுள்ளது. 91ஆம் ஆண்டிற்கு முன்பு ஒரு சாதாரண மழை வந்துவிட்டாலே வெள்ளம் சூழ்ந்துவிடும். எனவே வெள்ளம் சூழாமல் இருப்பதற்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்ததன் காரணமாக பழைய ராயபுரம் தொகுதியான 9 வட்டங்களில் கடும் மழை இருந்தும் கூட ஒரு சொட்டு நீர் இல்லாத அளவிற்கு, மின்சாரம் தடையில்லாத அளவிற்கு அம்மா அவருடைய நடவடிக்கையால் ராயபுரம் தொகுதி மக்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஆனால் புதிதாக சேர்ந்த வட்டங்களில் தடுப்புச் சுவர் அமைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இருக்கின்றது. அந்த தடுப்புச் சுவர் வருகின்ற காலங்களிலே நம்முடைய பக்கிங்ஹாம் கனால் ஒட்டி வருகின்ற அந்த பகுதியிலே அமைப்பதன் மூலம் எதிர்காலத்தில் மூலக்கொத்தளம் மற்றும் அந்த சுற்றியுள்ள பகுதியை சார்ந்த 31வது வட்டம், அதாவது 53வது வட்டம், அதே போன்று 48வது வட்டங்களில் அந்த 2 வட்டங்களில் மட்டும் இப்போது ஏற்பட்ட அந்த சூழ்நிலை, அதாவது வெள்ளம் வந்த சூழ்நிலை நிச்சயமாக எதிர்காலத்திலே அதுவும் இருக்காது. அந்த உறுதியை நான் இந்த நேரத்திலே மாண்புமிகு அம்மாவுடைய கவனத்துக்கு எடுத்து சென்று வருங்காலத்தில் அந்த இடத்தில் கூட மழை தண்ணீர் நிற்காத அளவிற்கு நிச்சயமாக எல்லாவித நடவடிக்கையும் எடுக்க முடியும். காலந்தோறும் பாடம் கூறும் மாறுதல் இங்கே தேவை. ஏழை எளியோர் துயரம் போக்கும் செயலே எந்தன் சேவை. இதயம் என்பது ரோஜாவானால் நினைவே நறுமணமாகும். இதயம் என்பது ரோஜாவானால் நினைவே நறுமணமாகும். எங்கே இதயம் அங்கே வாழும் அன்பே என்னை ஆளும். உங்களில் ஒருவனாக, உங்களோடு ஒருவனாக உள்ள எனக்கு, உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உள்ள எனக்கு மீண்டும் அந்த அரிய வாய்ப்பை நல்குங்கள். சேவை செய்வதற்கு நன்றி, வணக்கம்.